ராமேஸ்வரம் சங்கமாலில் அமைந்துள்ள கைலாலய ஈஸ்வரர் கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் கூட்டத்தை பயன்படுத்தி திருட்டு கும்பல் பணம், செல்போன், நகைகளை பறித்ததாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் அளித்த பேட்டியை முதலில் காணலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சங்குமாலில் இன்று தனியாருக்கு சொந்தமான கைலாய ஈஸ்வரர் சமுத்திர வேல்முருகன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக 40 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்பட்டு பிரதிஷ்டையானது செய்யப்பட்டது. இந்த விழாவிற்கு ராமநாதபுரம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இன்று அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட நிலையில் கும்பாபிஷேக கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் இருந்த பக்தர்களிடத்தில் நகை மற்றும் பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை திருடி சென்றிருக்கக்கூடிய சம்பவமானது அரங்கியிருக்கிறது. குறிப்பாக 15க்கும் மேற்பட்டவரிடம் சுமார் 20 பவுன் அளவிற்கு அந்த நகையானது திருடப்பட்டிருப்பதாகவும், அதே போல செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை திருடி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த பக்தர்கள் கொண்டு வந்திருந்த பை உள்ளிட்டவற்றை பிளேடு உள்ளிட்டவற்றால் அறுத்து அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருடர்கள் அவர்களுடைய உடைமைகளை திருடி சென்றிருப்பதாகவும், பக்தியோடு வந்த தங்களுடைய வாழ்வாதாரம் போயிருப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பொருட்களை மீட்டு தர வேண்டும் என அந்த பக்தர்கள் குமுறி அழுத சம்பவமானது அரங்கியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சங்குமால் பகுதி இன்று நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பக்தர்களிடத்தில் நகை, பணம் உள்ளிட்டவற்றை திருடிய சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.